5 நாளைக்கான ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை டவால கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நடுவில் வச்சுட்டு கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச எக் ஆட் பண்ணிட்டு பண்ணி வச்சிருந்த பிரெட் பீஸை வந்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா பனானா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிரும். இதோட ரெட் கிரேப்ஸ், சாக்லேட் பிஸ்கெட், கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து வச்சுட்டோம்னா மண்டேக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிரும். அடுத்தது பண்ணுறதுக்கு வந்து 2 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து எடுத்துக்கலாம். தோசை டவால கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம்னா பவுடர் மாதிரி ஆகிரும். ரொம்ப திக்காக அரைக்கணும்னு தேவையில்லை, மொறுமொறுன்னு இருந்தாலே போதும். இது பிரெட் கிரம்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ 4-5 பீஸ் எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பசங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா வெங்காயம், மசாலா பொடி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த பிரெட் கிரம்ஸ்ல கட்லட் ஷேப்ல இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு தோசை டவால கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா உள்ள வேகிற வரைக்கும் 2 சைடுமே நல்லா டார்க் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு தோசை டவால பட்டர் அப்ளை பண்ணி பர்கர் பண்ணை வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு டொமேட்டோ சாஸ், ஒரு சைடு மயோனைஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் லேடர்ஸ் வச்சுட்டு லாஸ்டா ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட்டை வச்சுட்டோம்னா பர்கர் ரெடி ஆயிரும். இதோட கொஞ்சமா ரெட் கிரேப்ஸ், கொஞ்சம் நட்ஸ் வச்சுக்கலாம். இதுவே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதனால பிஸ்கட்டும் கேக்கும் நான் வைக்கல. நம்ம டியூஸ்டேக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. அடுத்த நாள் லஞ்ச் பாக்ஸ் பண்றதுக்கு பன்னீர் எடுத்துக்கிட்டேன். பெரிய ஸ்லைஸா வந்து பன்னீர் எடுத்துக்கிட்டு அதுல வந்து சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தனியா போட கரம் மசாலா, லாஸ்ட்டாக சீசனிங் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட லாஸ்ட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை டவால பட்டர் அப்ளை பண்ணி இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பீஸ் டோட்டியாவை வந்து தோசை டவால வச்சு நல்லா 2 சைடு வேகிற மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல நைஃப் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பிளாக் ஆலிவ்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். அது பக்கத்தில் கொஞ்சமாக வந்து மயோனைஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி மயோனைஸ் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சின்ன ஸ்லைஸ் வந்து லேடர்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வேற எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் தனியாக வேக வச்சுட்டு எந்த காம்பினேஷன் ஆனாலும் வச்சுக்கலாம். இது அப்படியே சாண்ட்விச் மேக்கரில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வந்து நல்லா வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான பன்னீர் ரேப் ரெடி ஆகிரும். இதோட கிரேப்ஸ், நட்ஸ் சேர்த்துக்கலாம். நம்மளோட வென்ஸ்டேக்கான ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிருச்சு. அடுத்த தேர்ஸ்டேக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வைக்கலாம். அதோட வந்து கிரேப்ஸ், டேட்ஸ், கேக், நட்ஸும் சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு முட்டை, ஒரு பனானா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை வந்து நல்லா டிப் பண்ணி தோசை டவால டோஸ்ட் பண்ணிட்டோம்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிரும். அடுத்தது ஃப்ரைடேக்கான லஞ்ச் பாக்ஸ். இதுல வந்து பொடி தோசை, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச குக்கும்பர், கப் கேக், கொஞ்சம் நட்ஸை சேர்த்துக்கலாம். இது நான் என் பையனுக்காக 5 நாள் பிரேக்ஃபாஸ்ட்காக கொடுத்து அனுப்புனது. அவர் இப்போ ப்ரீகேஜி படிச்சுட்டு இருக்காரு. இங்க ஸ்கூல் டைமிங் வந்து 8 to 12 o'clock. இந்த 5 டேஸ்க்கான டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.